தட்ச பிரஜாபதியே, சுப செய்தியோடு வந்தேன். மகாமண்டல சபைக்கான தமது அழைப்பினை மகாதேவர் ஏற்றுக்கொண்டார். அவர் கண்டிப்பாக வருவார். இந்த செய்திக்காகவே நான் காத்திருந்தேன். இதனால் இந்த மகாமண்டல சபையின் உத்தேசம் கண்டிப்பாக பூரணமாகும். நாம் இந்த க்ஷணமே இங்கிருந்து புறப்படலாம். நானும் தம் பிரயாணத்திற்கான ஆயத்தங்களை செய்துவிட்டேன். வசந்த விழா ஏற்பாடுகளின் நிலை என்ன? சந்திரன் மிகுந்த ஈடுபாட்டுடன் ஏற்பாடுகள் அனைத்தையும் கவனித்து வருகிறார். இங்கு மாதங்கியும் வந்த பின் எல்லோரும் புதிய உற்சாகம் பெற்றுள்ளார்கள் சுவாமி. அனைவரும் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். மாதங்கியின் நடவடிக்கைகள் நியதிகளுக்குள் அடங்கட்டும். சில சமயம் அவள் தனது வரம்புகளை மீறுவதாக கேள்வியுற்றேன். தாம் கவலை ஏதும் கொள்ளாதீர்கள். அவளால் தொல்லை ஏதும் நேராது. ஆகட்டும் சுவாமி, தாம் பயணப்படுவதற்கு நான் சென்று ஆவண செய்கிறேன். மகாராஜா, தேவேந்திரன் வருகை தருகிறார். வரவேற்கிறேன் தேவேந்திரா. சொல், என்ன செய்தி? உன் வதனத்தில் கவலை ரேகைகள் தென்படுகின்றன. எனக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பழக்கம் இல்லை. அது சரி, அனைவரும் இங்குதான் இருக்கிறீர்களா? உங்கள் தந்தை இன்றே மகாசபைக்கு பயணப்பட உள்ளார். விழா ஆயத்தங்களுக்கு சற்றே ஓய்வளித்து அவர் பயண ஏற்பாட்டிற்கு உதவுங்கள். வாருங்கள், தாமதம் ஏற்பட்டுவிடக்கூடாது. பிரசுதி, தமது மகள் முழு பக்குவம் அடைந்தாள். அதை தாம் காணவில்லையா? அதாவது இவள் தனியாகவே தேவைப்படும் விழா ஏற்பாடுகள் அனைத்தையும் மிக பொறுப்போடு பூர்த்தி செய்து விடுவாள் என்கிறேன். தமக்கு கவலை வேண்டாம். சதி, வா. காதலின் பிடியிலிருந்து எத்தனை விரைவாக தப்புகிறாயோ அதனினும் துரிதமாக அது பின்தொடர்ந்து வரும்.